பழனியில முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க இல்லையா? அப்போ அதுல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இல்லையா? அரசியல்வாதிக்கும் ஆன்மீகம் இருக்கும்ல. இப்போ நாங்கெல்லாம் போய் சாமி எங்க போய் நாங்க போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுல நான் அரசியல் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்குறீங்க. ஏன்னா இந்த மாநாட்டு திடலுடைய முடிவுப்படியே நாங்க எடுத்த முடிவுப்படியே இங்க யாரும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு பக்தி தான் பத்தி, ஆன்மீகம் பத்தி தான் பேசும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொன்னு சொல்றேன், இருந்தாலும் நீங்க இதை கேட்டுட்டீங்க. மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கலந்து கொள்ளலாமா, அவர்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படித்தானே? ஆனா நீங்க ஒருத்தருமே அவரை போய் கேட்கவே இல்லை. அவர்களுக்கும் பக்தி இருக்குமே, அவரு அந்த நாட்டுடைய பிரஜை தானே அப்படின்னு நீங்க மீடியா யாருமே அவங்கள போய் பதிலுக்கு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்டுட்டு அமைதியா அப்படி வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இதுல கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்காரு. நான் அருள்துறை அமைச்சரை பார்த்து கேட்கிறேன், நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இப்ப நான் அவர்களை பார்த்து உங்க மூலமா கேட்கறதுன்னா, ஆந்திராவில இருந்து இங்க வந்து யாரும் சாமி கும்பிடக்கூடாதான்? இதை நீங்க கேட்டிருக்கலாமே அவர்கிட்ட. எல்லா கட்சியிலும் முருக பக்தர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல முருகனை விரும்பாத ஆளே கிடையாது. எல்லாரும் அரசியலுக்கு பயன்படுத்துறதுதான் பிரச்சனை. இப்ப நாங்க இப்ப தேர்தல் நடக்கல, வரப்போது நாங்க இப்ப ஓட்டு கேட்கலையே, யார்ட்டையும் நாங்க ஓட்டு ஒண்ணு கேட்கலையே. குமரனை காக்குங்கிறது குமரக்கடவுள் பக்தி என்ன, அந்த ஆட்சியில இருந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. முதலமைச்சருக்கு பக்தி கிடையாது, முதலமைச்சர் பக்தி கிடையாது. அது எல்லாமே இந்த மாதிரி தான். அவரை அரசியலுக்காக நடத்தினாரா? அப்போ பக்திக்காக நடத்தினார். நீங்க எப்படி சொன்னாலும் அதிகமான கும்பாபிஷேகங்கள், குடமுழுக்கு, சீரமைப்பு பணிகள் கோயில்ல பண்ணது நாங்க தான் திமுக ஆட்சியில தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இல்ல அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கடமை. அதாவது என்னன்னா, இந்த அரசாங்கம் வந்து ஹெச்ஆர்என்சி போர்டு இருக்கு, அதுல உள்ள பணத்தெல்லாம் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணணும். இது அரசாங்கத்துடைய கடமை. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை செய்யணும். குறிப்பா இன்னைக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் சமஸ்கிருதத்துலதான் முருகன் கோவில்கள்ல வழிபாடு பண்றாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை அப்படின்லாம் பேசினாங்க. அந்த மாநாட்டுல வந்து அறுபடை வீடுகளையும் தமிழ்ல அர்ச்சனை செய்யறதுக்கு உங்களால தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா, அதுக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாமா? அதுவும் தவறு இல்லை, எல்லா கோயிலும் இருக்கு, பண்ணலாமே. தீர்மானமா நிறைவேற்ற நீங்க வலியுறுத்தீங்களா கேக்குறாங்க மாநாட்டின் வாயிலா. இல்ல, தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம், சொல்லலாம், அதுல ஒண்ணும் தவறு இல்லை. தமிழ் கடவுள் தானே முருகன், அதனால அவருக்கு தமிழ்லயே அர்ச்சனை பண்ணல ஒன்றும் தவறு இல்லை. கண்டிப்பா கேட்கலாம். சரி, ரொம்ப இதுல ரொம்ப அரசியல் வேண்டாம். ஏன்னா யாரையும் குறை சொன்ன மாதிரி இருக்கு. முருகன் கோயிலுக்கு வந்து திருமாவளவன் வந்து தரிசனம் பண்ணாரு, அது எல்லாருமே வரவேற்றாங்க. ஆனா விபூதி பிரசாதத்தை அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அடிச்சிட்டாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்ப ஒரு காரணம் சொல்றாரு, அவ்வளவுதான். இது வந்து இப்போ இதுவரைக்கும் வந்து ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இருக்காங்க, மற்ற எல்லா தலைவர்களும் வர்றாங்க. குறிப்பா வந்து தமிழ் கடவுள் சொல்றீங்க, ஆனா கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட மறுக்கிறீங்க அப்படின்லாம் பேசுறாங்க. இல்ல, இன்னும் ஆய்வு இல்ல 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 அதுல இன்னும் பணியிட மாற்றம் இல்ல, அதெல்லாம் அதுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. சில இன்னும் ஆய்வு அறிக்கைகள் முடிக்கப்பட வேண்டியிருக்கு. முடிச்ச உடனே கண்டிப்பா கீழடி வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.